நேற்று நைட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காணொளி அப்லோட் பண்ணியிருந்தோம். பூமி வேகமாக சுற்றுதான்ற மாதிரி. ஒரு ஷார்ட்ஸ் வீடியோனால அதில் கொஞ்சமான தகவல் தான் கொடுக்க முடிஞ்சது. இதற்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றியான ஃபுல் வீடியோ தான் இந்த ஒரு வீடியோவாக இருக்க போகுது. இந்த ஒரு வீடியோவில் பூமியோட ஒரு நாளானது 24 மணி நேரன்றது எப்போ உருவானது, மட்டும் இல்லாமல் பூமியை சுற்றி இருக்கக்கூடியதையும் டைமில் இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் டைமில் எப்படி அமைக்கப்பட்டது, இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. இந்த ஒரு காணொலி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8th 9th பிசிக்ஸ் கிளாஸில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. பட் இது உங்களை தூக்கத்தை வரவழைக்காது. ரொம்பவுமே ஆச்சரியமான நிறைய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போன ஒரு காணொலியில் சொல்லியிருந்தோம் பூமி வேகமாக சுற்றுதா அப்படின்னு கேட்டால் ஆமாம், வேகமாக தான் சுற்றுது. குறிப்பாக இந்த 2024-25 பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியோட வேகம் கொஞ்சம் கூடி இருக்கிறதா சொல்லப்படுது. மட்டும் இல்லாமல் அதுக்கு டேட்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. என்னென்ன டேட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 9 ஜூலை, 22 ஜூலை, ஆகஸ்ட் 5ஆம் தேதியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பூமியோடைய சுழற்சி வேகமாக இருக்க போகுதுன்ற மாதிரியான தகவல்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்னதான் பூமி இவ்வளவு தூரம் வேகமாக சுழன்றாலும் கூட நமக்கு டைம் போகிறது பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல தான் போய்கிட்டு இருக்கு. இதில் ஒரு மாற்றங்களை கூட நம்மளால உணர முடியலன்னு தான் சொல்லணும். சில நேரம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பகல் நேரம் கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 6-6:30 தான் இருட்ட ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரியான சின்ன சின்ன சேஞ்சஸை நம்மளால உணர முடியும் அட்மாஸ்பியரை பயன்படுத்தி. இதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நுண்ணறிவு செகண்டும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆச்சரியத்தை தரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை தருது. இதெல்லாம் அடுத்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பூமி ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் சுற்றுது ஒரு நாளை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாரும் சொல்லுவோம் 24 மணி நேரத்தில் இது பூமி ஒரு ரொட்டேஷனை கம்ப்ளீட் பண்ணுதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ இது கூட தெரியாதா 24 மணி நேரத்தில் ஒரு ரொட்டேஷனை சுற்றி முடிக்குது, அதனால தான் நம்மளுக்கு இரவு பகல் வருதுன்றதை நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். பூமி உண்மையிலேயே 24 மணி நேரத்தில் சுற்றி வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பூமி ஒரு நாளை முடிக்கிறதுக்கு தன்னை சுற்றுறதுக்கு எடுத்துக்கொள்ள நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிகள் தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி ஒரு ரொட்டேஷனை பண்ணி முடிக்க எடுத்துக்குது. அப்புறம் எப்படிப்பா நம்மளுக்கு 24 மணி நேரம்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 4 மினிட்ஸை இவங்க சேர்த்து 24 ரவுண்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இதனால தான் ஒரு லீப் இயரும் கணக்காகுதா என்னன்றதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ பூமி நம்ம நினைக்கிறத ஏன் வேகமாக சுற்றுது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாடத்தை விடவே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பூமி வேகமாக தான் சுழலுதுன்னு சொல்லணும். இந்த ஒரு பூமியோட சுழற்சி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு 100 ஆண்டுக்கும் அதோட டைம் டேக்கன் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட்ஸ் சொல்கிறேன் பூமியோட ரொட்டேஷனை பற்றி. 4.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பூமி உருவானதுக்கு அப்போ பார்த்தோம் அப்படின்னா பூமி தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட வெறும் 6 மணி நேரம் மட்டும்தான் எடுத்திருக்குன்னே சொல்லணும். இப்போ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்க டைமுக்கு 4 வாட்டி இரவு பகல் தோன்றும். இப்போ 4.5 பில்லியன் எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பில்லியன் அப்படின்னா கிட்டத்தட்ட 100 கோடி. அப்போ 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி வருஷம் அப்படின்னா பூமியோடைய ஒரு நாளோட சுழற்சி நேரம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 6 மணி நேரம். இதுக்கப்புறமா 1.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த பூமியோட சுழற்சி வேகமானது மாறுது கிட்டத்தட்ட 18 மணி நேரமாக இருக்குது. இந்த ஒரு 1.8 பில்லியன் வருஷத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சங்குகள் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதற்கப்புறமா 600 மில்லியன் வருஷம், அதாவது டைனோசர் இருக்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா பூமியோட சுற்றுவட்டம் பூமி தன்னைத்தானவே சுத்திக்க கிட்டத்தட்ட 21.9 மணி நேரம் எடுத்திருந்திருக்கு. 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது குரங்குகள் உருவான காலத்துல பார்த்தோம் அப்படின்னா பூமி கிட்டத்தட்ட 23.5 மணி நேரத்துல ஒரு நாளை முடிச்சிருக்கு. இதற்கப்புறமா இன்னொரு சுவாரஸ்யமான ஸ்டாட்ஸும் இருக்கு. வருங்காலத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி வருங்காலத்துல, அதாவது கிட்டத்தட்ட 1 பில்லியன் வருஷத்துக்கு அப்புறமா பூமியோடைய ஒரு நாளோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா 26 மணி நேரமாக இருக்குமா. அதே மாதிரி 5 பில்லியன் வருடத்துக்கு அப்புறமா ஒரு நாளோட பூமி நாள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 30லிருந்து 32 மணி நேரமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தியரிட்டிக்கலாக நிறையாவே சொல்லப்படுது. இப்போ நம்மளாம் உயிரோடு இருக்க வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு 24 மணி நேரத்தில் தான் இருக்க போகிறோம். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் போட்டு வளர்க்குறாங்க. அப்போ 26 மணி நேரம் 30 மணி நேரத்துலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க வேலை. இப்படி இந்த பூமியோட ரொட்டேஷனல் ஸ்பீட் பார்த்தோம் அப்படின்னா பல 100 ஆண்டுகளாக பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கூடி தான் இப்போ நம்ம இருக்கக்கூடிய 24 மணி நேரம், அதாவது 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்குன்னே சொல்லணும். இந்த பூமியோட சுழற்சி வேகம் மாறுபடுது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது நம்மளோட துணைக்கோளான நிலாவும் பூமியில் இருக்க கடல் பகுதியும் தான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஞ்சஸ்க்கெலாம் பார்த்தோம் அப்படின்னா நிறையாவே வழிவகுத்திருக்குன்னு சொல்லணும்.
ஏப்பா நிலாவும் கடவுளும் எப்படிப்பா பூமியோட வேகத்தை இவ்வளோ தூரம் கட்டுப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிறத விட நிலா பூமிக்கு ரொம்பவுமே அருகாமையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி நிலா பூமிக்கு மிகவும் அருகாமையில் இருக்கும்போது இந்த கடல்கள் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சீற்றமாக இருக்கும். இந்த சீற்றத்தினால தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக சுற்ற ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படிப்பா கடலோட வேகத்தில் நிலாவுக்கு வேகமாக சுற்றும் அப்படின்னு கேட்டிருந்தோம். அதை நம்ம வந்து ஒரு 9th 8th படிச்சிருந்தோம் அப்படின்னா சீ பிரீஸு லேண்ட் பிரீஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பாடம் எடுத்திருப்பாங்க. சீ பிரீஸ்ன்றது வந்து கடல் காற்றுன்னு சொல்லுவாங்க. லேண்ட் பிரீஸ்ன்றது வந்து நிலத்துல இருந்து கடல் வழியா போற காத்துன்ற மாதிரி சொல்லுவாங்க. தொடர்ந்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு திருக்குறளோ நாலடியாரோ ஏதோ கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து காலையில கடல் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே அமைதியா இருக்கும். அந்த நிலவோட இரவு வரும்போது பார்த்தோம் அப்படின்னா கடலோட சீற்றம் அதிகமா இருக்குன்ற மாதிரி தமிழ்ல ஏதோ ஒரு மனப்பாட பாடலை நான் படிச்சிருந்திருக்கேன். இதை வந்து சயின்ஸ்ல டெக்னிக்கல் டேர்ம்ஸ்ல எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா சோலார் அண்ட் லூனார் டைடல் ஃபோர்ஸஸ்ன்ற மாதிரி இதுக்கு நேம் பண்றாங்க. இதற்கு இன்னொரு பேரும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைடல் ஆக்சிலரேஷன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு முறையால தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி மெதுவா சுத்துறதும், அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு டைடல் ஆக்சிலரேஷன் மூலயமா பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா பூமியில இருந்து கிராவிடேஷனல் ஃபுல்லால பின்னாடி இழுக்கப்படுதுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நிலா பூமியில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பின்தள்ள பூமியோட சுழற்சி வேகம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே குறையுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 24 மணி நேரம் 26 மணி நேரம் அது மாதிரி. போக இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிலா தன்னோட கிராவிடேஷனல் ஃபுல்லாலையும் பூமியோடைய கிராவிடேஷனல் ஃபுல்லாலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வருடத்துக்கு வருடம் 3.8 சென்டிமீட்டர் பூமியில இருந்து தள்ளியா போகுது. ஒரு புவியீர்ப்பு விசையால பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு மேல பூமிக்கு நிலான்ற ஒரு துணைக்கோளை இல்லாம போயிருன்ற மாதிரியும் தகவல்கள் சொல்லப்படுது. இவ்வளவு தூரம் பேசுறோம், பூமி எவ்வளவு வேகத்துல சுத்துது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் அதாவது மையப்புள்ளியில பார்த்தோம் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1670 கிலோமீட்டர் வேகத்துல சுத்துது. வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுபடுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட பகுதியில பார்த்தோம் அப்படின்னா பூமியோட சுத்துற வேகம் 1200 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அதே மாதிரி நார்த் போல்லையும் சரி சவுத் போல்லையும் பார்த்தோம் அப்படின்னா 0 கிலோமீட்டர் வேகத்துல தான் சுத்துது அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. டீட்டெயிலையும் நான் ஸ்கிரீன்ல போஸ்ட் பண்றேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படி பூமி வேகமா சுத்துவதற்கும் மெதுவா சுத்துவதற்கும் இந்த ஒரு டைடல் ஆக்சிலரேஷன் ஒரு காரணமா இருந்தாலும் கூட பீப்புளோட டென்சிட்டினாலையும் அங்க இருக்கக்கூடிய நிறைய கிளேசியர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உருகி தண்ணி ஆகிறனாலையும் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமியோட வேகம் மறிகரிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த காரணமா பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் சொல்லப்படுது. சரி ஓகே, பூமியெல்லாம் சுத்தி முடிச்சிச்சு, இதனால நம்மளுக்கு என்ன சேஞ்சஸ் ஆகும், வேகமா சுத்தினாலோ மெதுவா சுத்தினாலோ நம்மளால என்ன சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா பெருசா இப்போதைக்கு நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் மாற்றங்கள் தெரியும். ஆனா இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமை பார்த்தோம் அப்படின்னா பாதிக்கப்படும்னு சொல்றாங்க. அது என்னப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே 6வது 7வதுல பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ்ல கிரீன்விச் மீடியம் டைம் அப்படின்னு ஒன்று படிச்சிருப்போம். கிரீன்விச் மீடியம் டைம் இந்தியாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா +5:30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு கிரீன்விச் மீடியம் டைம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1860களில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பூமியில இமேஜினரி லைன்னு சொல்லுவாங்க, லாங்கிடியூட் லேட்டிடியூடுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு லைனை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கிரீன்விச் மீடியம் டைமும் சொல்லப்படுது. பூமியை ஒரு கோட்டு மூலயமா பார்த்தோம் அப்படின்னா 2 பாதியா பிரிக்கிறாங்க. அந்த பாதி பார்த்தோம் அப்படின்னா பூமியை 2 பாகமா பிரிக்குது. அப்போ 1 டிகிரியில இருக்கக்கூடியவங்களுக்கு 1 நம்பரும், இன்னொரு டிகிரியில இருக்கக்கூடியவங்களா இன்னொரு நம்பரும் சொல்லப்படுது. எப்படி கிரீன்விச் டைம்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா அது அமைஞ்சிருக்க ஏரியா பார்த்தோம் அப்படின்னா லண்டன்ல இருக்கக்கூடிய கிரீன்விச்னு ஒரு ஏரியால தான் ஒரு இமேஜினரி லைன் கிரீன்விச் ஏரியாவை கிராஸ் பண்றதுனால தான் பார்த்தோம் அப்படின்னா கிரீன்விச் மீடியம் டைம்னு சொல்லப்படுது. இந்த கிரீன்விச் மீடியம் டைம் பார்த்தோம் அப்படின்னா பூமியோட அக்யூரேட்டான டைமிங்கை சொல்லுதான்னு கேட்டோம்னா அதுதான் கிடையாது. அதான் ஆரம்ப காலத்தில் பல நாடுகள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் கூட இதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்க சின்ன சின்ன ஃப்ளாஸ்னால இதுக்கப்புறமா புதுசாக ஒரு டைமிங் கண்டுபிடிக்கிறாங்க. அது பேர் தான் யூடிசி. இது என்னப்பா யூடிசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி இருந்த ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல நான் சொல்கிறேன். யூடிசின்றது கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைம். கோஆர்டினேட்டட் யூனிவர்சல் டைமை பயன்படுத்தி தான் பார்த்தோம்னா உலக நாடுகள் தங்களோட கிளாக்கை பயன்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு யூடிசி டைமை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ் ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ராக்கெட்டாக இருந்தாலும் சரி, நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஜிபிஎஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு யூடிசியை பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அப்படின்னா செயல்படுதுன்னே சொல்லணும். இது என்னப்பா கோஆர்டினேஷன் ஆஃப் யூனிவர்சல் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு நாடுக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ஜோன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு இருக்கும், ஐஎஸ்டின்னு சொல்லுவாங்க 5:30.
இது மாதிரி பசிபிக் ஸ்டாண்டர்ட் டைம் இருக்கு, ஈஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட் டைம் இஎஸ்டின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் பல நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டாண்டர்ட் டைமிங்ஸ் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் டைமிங் தான் இருக்கு. அதுவே நீங்க அமெரிக்கா, இங்கிலாந்துலாம் போனீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டாண்டர்ட் டைம்ஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டைம் மட்டும் எப்படி இப்போ எவ்வளோ அக்யூரேட்டா இருக்குமா, இதை எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைமை எதை வச்சு டெரைவ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அட்டாமிக் கிளாக்கை வச்சு டெரைவ் பண்றாங்க. அதாவது அணு கடிகாரம். அந்த அணு கடிகாரத்தை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா அக்யூரேட்டான டைம் கண்டுபிடிக்கப்படுது. அணு கடிகாரம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல 1955ஆம் ஆண்டு அமெரிக்கால தான் முதல்ல கண்டுபிடிக்கப்படுது. 1955ன்னு சொன்னது பார்த்தோம் அப்படின்னா அப்கிரேட்டட் அட்டாமிக் கிளாக்கு. முதல்ல அமெரிக்கால எப்ப கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1949 அமோனியா மாலிகுலை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா முதல் ஆட்டம் கிளாக்கானது அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படுது. அதுல இருந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷனா பார்த்தோம் அப்படின்னா 1955 யூகேல பார்த்தோம் அப்படின்னா சிசிஎம்ன்ற ஒரு அட்டாமிக் எனர்ஜியை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் எவர் அப்டேட்டட் அட்டாமிக் கிளாக்கானது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சிசிஎம் அப்படின்னு இந்த தகவலை கேட்கும்போது என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஸ்வரூப ஞாபகம் வரும். ஒருவேளை இந்த ஒரு சிசியத்தில் அதில் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிசியத்தின் மூலயமா பயன்படுத்தப்பட்ட இந்த ஒரு அட்டாமிக் கிளாக் தான் பார்த்தோம் அப்படின்னா துல்லியமான செகண்டை கண்டுபிடிக்கிறது பூமியோட அதிர்வை பயன்படுத்தி. எப்படிப்பா பூமியோட அதிர்வை பயன்படுத்தி கண்டுபிடிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சிசிஎம் மாலிக்யூல் பயன்படுத்தும் போது ஒரு சிசிஎம் மாலிக்யூல் பார்த்தோம் அப்படின்னா வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட் ஆகிறத வச்சு டைமிங் கால்குலேட் பண்ணப்படுது. சரி, ஒரு செகண்டுக்கு இந்த ஒரு சிசிஎம் மாலிக்யூல் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு டைம்ஸ் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட்ல எவ்வளவு நேரம் வைப்ரேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 9,192 மில்லியன்ற மாதிரி பெரிய நம்பர் இருக்கு. நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது நான் கொடுத்துட்றேன். எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு நொடியை கால்குலேட் பண்றதுக்கு எவ்வளவு அதிர்வுகளை பார்த்தோம் அப்படின்னா 133 சிசிஎம் பார்த்தோம் அப்படின்னா செயல்படுதுன்னு சொல்றாங்க. பேஸ் பண்ணி தான் பார்த்தோம் அக்யூரேட்டான டைம் ஆனது கொடுக்கப்படுது. இந்த ஒரு யூடிசி டைமை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய டெலிகாமா இருந்தாலும் சரி, இன்டர்நெட்டா இருந்தாலும் சரி, நிறைய வேர்ல்டு வைடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டைமிங்கை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிக்கிட்டு இருந்திருக்கு. இதுதான் சரி, இது ப்ரிசைஸாக கால்குலேட் பண்ணுது, இதனால என்னப்பா ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கலாம்ப்பா, இதுக்கப்புறம் எப்படிப்பா பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு கேட்டோம்னா ஒருவேளை பூமி வேகமாகவோ மெதுவாகவோ சுற்றுறனால பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் ஒரு சின்ன மைன்யூட் சேஞ்சஸ் ஆகும். அந்த மைன்யூட் சேஞ்சஸை கரெக்ட் பண்ண தான் பார்த்தோம் அப்படின்னா விஞ்ஞானிகள் ரொம்பவுமே நுட்பமாக இதை பார்க்குறாங்க. பூமி வேகமாக சுற்றினாலோ மெதுவாக சுற்றினாலோ இதில் எப்படி சேஞ்சஸ் ஏற்படுத்தப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா 2 மெத்தட் பயன்படுத்தப்படுது. ஒரு மெத்தடோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் லீப் செகண்ட்னு சொல்லப்படுது, இன்னொன்று நெகட்டிவ் லீப் செகண்ட்னு சொல்லப்படுது. இந்த பாசிட்டிவ் லீப் செகண்ட் எப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2016ஆவது ஆண்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ 2016 அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். என்ன பாசிட்டிவ் லீப் செகண்டு நெகட்டிவ் லீப் செகண்டுன்றது பார்த்தோம் அப்படின்னா இந்த பூமி வேகமாகவோ மெதுவாகவே சொல்லன்றுச்சு அப்படின்னா பூமி மெதுவாக சுற்றும் போது அந்த செகண்ட்ஸை மீட் அவுட் பண்ணுறதுக்காக சேர்க்கப்படக்கூடியதான் இந்த ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் லீப் செகண்ட்னு சொல்லப்படுது. இது எப்படி செயல்படுத்தப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா 2016 31 டிசம்பரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஆக்டிவிட்டிஸை செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நார்மலாக நம்மளோட டிஜிட்டல் வாட்ச் எடுத்தீங்க அப்படின்னா மணி இப்போ 11:59 நடக்குதுன்னு வச்சுக்கலாம். 11:59க்கு அப்புறம் அங்கே ஒரு 60 நொடிகள் ஓடும். அப்படி 60 நொடி ஓடினதுக்கப்புறம் டைரெக்டாக அது 12 மணியாக மாறிடும். இப்போ இந்த பாசிட்டிவ் லீப் செகண்ட் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கிளாக்கில் 11:59 ஆகும். பட் அந்த சுற்றுற நேரம் பார்த்தோம் அப்படின்னா 11:59 பதிலாக 58 தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்க நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஒரு செகண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு செகண்ட் சேர்ப்பாங்க. இப்படி இந்த ஒரு செகண்ட் சேர்க்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா 11:59 வந்து டைரெக்டாக 12 போகாமல் 11:60 ஆனதுக்கு அப்புறமா 12 மாறும். அடிஷனாக தான் பார்த்தோம் அப்படின்னா 2016ஆவது வருடம் செஞ்சுருக்காங்க. இதுதான் பாசிட்டிவ் லீப் செகண்ட். இதில் நெகட்டிவ் லீப் செகண்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 59க்கு அந்த நேரம் அது ரீச் ஆகாதனால இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணாங்க. அப்படியே ஆப்போசிட்டாக 11:59 தான் நம்மளுக்கு ஆகியிருக்கும். பட் அந்த பூமி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேகமாக சுற்றி இருக்கும். இப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 11:58 11:59 மாறிட்டு 12 ஆகாமல் ஒரு செகண்டை குறைச்சி 11:58 டைரெக்டாக போய் 2 மணியாக மாறுற மாதிரி இதை செட் பண்ணிடுவாங்க. ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை பயன்படுத்தி தான் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவும் கரெக்டான டைமிங்கை இவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பூமியோட வேகமாக சுழறது, மெதுவாக சுழன்றது, மெதுவாக சுழண்டா எப்படி டைம் மாறும், வேகமாக சுழண்டா எப்படி டைம் மாறும், இதை பற்றியான எல்லா தகவலையும் நம்ம வரிசையாக பார்த்துட்டோம். இப்போ பூமி மெதுவாக சுற்றுது அப்படின்னா எவ்வளவு நேரம் குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தும். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் 1.36 மில்லி செகண்ட் தான் பார்த்தோம் அப்படின்னா குறையும். இப்போ 1.36 மில்லி செகண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செகண்டை
விட கம்மி. அதாவது ஒரு செகண்ட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1000 மில்லி செகண்ட் ஆனாதான் ஒரு செகண்டாவே அது கன்வெர்ட் ஆகும். இப்போ ஒரு செகண்டை விடவும் கம்மியான நொடி தான் பார்த்தோம் அப்படின்னா பூமி கொஞ்சம் மெதுவாக சுற்றுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி வேகமாக சுற்றாலும் இதுக்கு மேலே தான் இதே மாதிரி வேகமாக சுற்றினாலும் இது மாதிரியான ஒரு மூமெண்ட்டு தான் இருக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 100 வருடத்துக்கு அப்புறம் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இதன் மூலியமாக நம்மளுக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமி வேகமாக சுற்றினாலும் அந்த 1 மில்லி செகண்டு தான் கூட போகுது, மெதுவாக சுற்றினாலும் 1 மில்லி செகண்டு தான் குறைய போகுது. குறிப்பாக நம்மளை மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா 1 செகண்டே கணக்குக்கு வராது. இந்த 1 மில்லி செகண்டை பற்றி பெரிய கவலைகள் பட தேவையில்லைன்னு தான் சொல்லணும். இது எல்லாமே தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதோட இன்னொரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்கள் நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.